ரைட் சிஸ்டர், இனிய மாலை வணக்கம். ஒய் ஆர் யூ லேட் வரத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க தேவி அக்கா. மீனாட்சி வாங்க, இனிய மாலை வணக்கம். பேசிட்டு இருக்கறனால பேசலாமா? நீங்க போட்ட கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். 10 மாதம் சுமந்து பாட்டு பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நானே தவம் இருந்தேனே நீ நடந்தால் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் போட்டிருக்காங்க. ரைட் சிஸ்டர், மாலை வணக்கம் அனைவருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. வணக்கம் வணக்கம், வாங்க சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. விடுங்கள் சித்ரா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்லை, கஷ்டமா இருக்கு. ஒரு அம்மாவா இருந்து நம்ம யோசிக்கிறோம். ஸோ நான் இப்போ இதை கேட்டேன்னா எனக்கே கஷ்டமா இருக்குது. ஒரு நாள் 2 நாள் ஆயிடும் நமக்கே. அதை மறக்கிறதுக்கு தான் நம்ம பெரும்பாடு படுறோம். நீங்கள் சொல்ல வருவது எங்களுக்கு புரியுது தம்பி, இருந்தால் நம்மால் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிருக்காங்க தேவி அக்கா. என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாய், ஓகே வாங்க. இளங்க ப்ரோ மாலை வணக்கம். எஃப் ப்ரோ சொல்லியிருக்காரு. வணக்கம் பிரதர். காதரன் ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க. என்னங்க தங்கச்சி, ஒன்றும் சுதந்திரம் கிடைக்கல என்று சொல்றீங்க. எங்க மாப்பிள்ளையை நீங்கள் எப்ப திருமணம் பண்ணீங்களோ அப்பவே அவர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். தனது வீட்டு சாவியும் கொடுத்து விட்டார், பீரோ சாவி. சூப்பர் சூப்பர், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு காதர் ப்ரோ. குமாருக்கு வணக்கம் சொல்லியிருக்கீங்க. அந்த நாள் ஞாபகம், அந்த பாடல் வந்து காதர் ப்ரோ. சுச்சுவேஷன் இன்னைக்கு வேற மாதிரி போகுது காதர் ப்ரோ. பாடுவாங்களா அப்படின்னு தெரியல. சாப்பிட்டீங்களா இளங்கோ கிருஷ்ணன்? அதுக்கப்புறம் இல்லைங்க, நான் ஒரு மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தது, அதான் உங்களுக்கு வந்தேன். இல்லை, இப்போ இன்னைக்கு காலையில இருந்து இல்ல, உண்மையிலே இல்ல. ஃபுட்டே ஒரு எடுத்துக்கலையா? பிளாக் காஃபி சாப்பிட்டேன். இப்போ ஒரு மாதிரி இருந்தது, பிளாக் காஃபி சாப்பிட்டேன். காலையிலயும் சாப்பிடல? இல்ல, இப்படி இருந்தா என்ன பண்றது? அந்த ஃபெஸ்டிவலுக்கு எங்க ஊர்ல ஒரு கோவில் விசேஷம் இருந்தது. அந்த குழந்தைய நான் பார்த்து தூக்குனேன் வச்சிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, பாசம் யாரு மேல வச்சாலும் அது இல்லாம போகும்போது அதோட வருத்தம் இருக்கதான் செய்யும். ஸோ நான் என்ன சொன்னாலும் நீங்களா வந்தாதான் உண்டு. ஸோ சொல்றது வேணா சொல்லலாம், ஆனா முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் மாறத்துக்கு நாளாகும். அந்த குழந்தையுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே இறைவன் கிட்ட வேண்டிக்கலாம். அது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்களா? வணக்கம், 2 கலர் லைவ்ல இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஈஸி. அதனால என்ன, இப்ப எல்லாரையும் இப்ப ஒண்ணும் இல்ல, விதி முடிஞ்சிருச்சு. இப்ப யாரா இருந்தாலும் நான் பிறப்புன்னா ஒண்ணு, இறப்புன்னு இருக்கு. என்ன கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி போறாங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போவோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த துயரத்தை ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான். பிறக்கும் போதே பிறப்புனாலும் இறப்புன்னு அப்பயே முடிவு இருக்கு கண்டிப்பா. இல்லாம யாரும் கிடையாது. இதுக்காக என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு பாடல் ரேவதி சிஸ்டர் ஒரு பாடுறேன். ஹாய் சொல்லியிருக்காங்க. ரேவதி சிஸ்டர் ஒரு ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹலோ, யாராலும் ஜெயிக்க முடியாத ஒன்று, எவ்வளோ காசு கொடுத்தாலும் மயங்காத ஒன்று மரணம் மட்டுமே. ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஃப் ப்ரோ. 1000 பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் எனக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை, நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்கிறாய் என்பதுதான். சித்ரா சிஸ்டர், உங்களுக்கு தான் இந்த வரிகள். சூப்பர் சூப்பர், அருமை அருமை. அதுக்காக தற்பெருமையெல்லாம் இல்லை, சும்மா இதை படிச்சுட்டு நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். வாங்க, உங்களுக்கு பூங்கொத்து கொடுத்துருக்கேன் ரேவதி சிஸ்டர். தேவியா காசிருக்காங்க. அவர் பாடுவதற்காக தான் நீ வந்திருக்கிறார், மன நிம்மதிக்காக நான் வந்திருக்கிறார். ஏதோ ஒரு பாடல், பிடித்த பாடல் பாடுங்கள் இளங்கோ தம்பி, எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி சிஸ்டர், நீங்க மலர்